நண்பர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் இருந்து வணக்கத்தையும், இந்த காவிரி விழாவிற்கு என்னை அழைத்த தமிழக அரசு மற்றும் நூலகம், கல்வித்துறை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இப்போ ஐயா தோழர் எட்வின் பேசினார். அவர் ஒரு தலைமை ஆசிரியருங்கிற முறையில் மாணவர்களோட உளவியலிருந்து அவருடைய பேச்சை பேசினார். நான் கல்வித்துறையில் உங்களை மாதிரி ஒரு மாணவனாக இருந்தவங்க மட்டும்தான், ஆசிரியர் இருந்த ஆள் இல்லை. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது பேராசிரியர் ஆகணும்னு, பட் ஆக முடியலை. நான் வேறு ஒரு துறையிலிருந்து இங்கே பேசுகிறேன். அதனால் என்னுடைய பேச்சு கவின் மலர்ப்பே அப்படி ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க என்னுடைய பேச்செல்லாம் கேட்டு பழக்கப்பட்டவங்க. ரொம்ப ஒரு ட்ரையான ஒரு ஏரியாவில் பேசுகிறேன். தலைப்பும் அவங்களே கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு சாதாரண தலைப்பை கொடுத்துருந்துருப்பாங்க. தேவையில்லாமல், அதாவது நானே ஒரு ட்ராப்பில் மாட்டின மாதிரி நானே ஒரு தேவையில்லாத சிக்கலில் இப்போ மாட்டிட்டேன். ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா பேசலாம். ஏன்னா எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும், எதை கொடுத்தாலும் பேசுவாங்க. இந்த ஸ்கூலில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பையன் ஆலமரம் தன் வரலாறு கூறுதல் படிச்சுட்டு வந்திருக்கான். பரீட்சையில் பசுமாடு தன் வரலாறு கூறுதல் பற்றி நீ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு தெரிஞ்சது ஆலமரம் தான். அப்போ ஆலமரத்தை பற்றியெல்லாம் எழுதிட்டு, இந்த ஆலமரத்தில் தான் அந்த பசுமாடை கட்டுவார்கள் அப்படின்னு அந்த கட்டுரையை முடித்த மாதிரி தான் இப்போ என்னுடைய நிலைமை. அதனால் ஆனால் பொதுவாக நீங்கள் ஒரு நண்பர் பேசும்போது கூட சொன்னார், மாணவர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இப்போ. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே அறிவுத்துறையில் பெரிய பெரிய வாய்ப்புகள் இன்றைக்கி அவங்களுக்கு இருக்குது. உதாரணமாக செல்ஃபோன் இருக்குது கையில். ஸோ எல்லாவற்றையும் நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையை அது உருவாக்கிருச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப எளிமையாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அறிவு என்பது உயர்வு தாழ்வுலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் இதை அறிவுபூர்வமாக கேட்பீர்கள் என்ற முறையில் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா பண்பாடுனாலே கொஞ்சம் சிக்கலான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பண்பாடுங்கிற சொல் எப்போ நமக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி ஒரு சொல் கிடையாதுங்க. ஏன்னா 100 ஆண்டுகள்னால் காலனி ஆட்சியில் தான் கல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தை தமிழுக்கு வருது. அந்த கல்ச்சருங்கிற வார்த்தையை தமிழில் பண்பாடு என்று மொழிபெயர்க்கிறாங்க. அது மொழிபெயர்த்தவர் டி.கே. சிதம்பரநாத முதலியார்னு ஒரு எழுத்தாளர் தான் அதை பண்பாடு அப்படின்னு மொழிபெயர்க்கிறார். இப்போ கூட நம்ம கலாச்சாரம் அப்படின்னு அதை பயன்படுத்துவோம். இப்போ நிறைய வார்த்தைகள் நம்ம அப்படி தான் சமஸ்கிருதத்தில், இப்போ புத்தகங்கிற வார்த்தை சமஸ்கிருதம், நூல், நூலகம், நூலகர் போன்ற அழகான வார்த்தைகள் இருக்கும் பொழுது கூட நாம் புத்தகம் என்பதை சரளமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. நூல் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு அடிப்படை இருக்கிறது. அடுத்தது சரி, அப்படின்னா பண்பாடு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடிலாம் பண்பாடே இல்லாமல் இருந்தாங்களா தமிழர்கள்? பண்பாடு என்ற வார்த்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த வார்த்தைக்கு முதலாக சால்பு என்ற சொல்லை தமிழர்கள் பயன்படுத்தி வந்ததாக திருவள்ளுவர் காலத்திலிருந்து சொல்கிறாங்க. அதனால் பண்பாடு என்பது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் நம்ம திரும்ப திரும்ப அந்த பண்பாடு பற்றி பேசுகிறோம்னா, இப்போ அவர் அம்பேத்கர், பெரியார் குறித்து பேசினார் இல்லைங்களா? நீங்கள் பண்பாடு என்பதை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும்னா நீங்கள் கொஞ்சமாவது மார்க்சியம் குறித்த ஒரு அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லைன்னா பண்பாடு குறித்து புரிவது நமக்கு கஷ்டம். ஏன்னா மார்க்சியம் தான் பண்பாடு பறித்து ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு விளக்கத்தை தருகிறது. இப்போ நான் ஏன் மார்க்ஸை இங்கே சேர்க்குறேன் அப்படின்னா, நான் போக போகிற டாபிக் மார்க்சிய அடிப்படையிலானது என்பதால் தான் அதை நான் இங்கே சொல்கிறேன். பொதுவாக நம்ம சமூகம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். சொசைட்டின்னு சொல்லுவாங்க. சமூகம்னா என்ன என்ற கேள்வி இருக்கிறது. சமூகம் என்பது ஒரு அமைப்பு என்ற விஷயத்தை மார்க்ஸ் தான் முதல்ல முன் வச்சார். அந்த அமைப்பில் உள்ள பண்பாடு என்பது அந்த அமைப்பினோட எப்படி உருவாகுகிறது என்பதை பற்றியெல்லாம் அவர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல விரும்பலை, ஏன்னா ஏற்கனவே நேர நெருக்கடி இருக்குது. பொதுவாக நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, பண்பாடு என்பது பொருளாதாரத்தோடு இணைந்தது அப்படின்னு மார்க்சியம் பார்க்கிறது. இதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு உதாரணத்தை மட்டும், உங்களுக்கு ஒரு சின்ன கதையை மட்டும் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மார்க்கெட்டிங் நிறுவனம், அதாவது ஒரு மார்க்கெட்டிங் நிறுவனத்துக்கு ஒரு கம்பெனி செருப்பு தயாரிக்கிற ஒரு கம்பெனி அந்த மார்க்கெட்டிங் நிறுவனத்திட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறான். ஒரு பெரிய தீவில் நிறைய மக்கள் இருக்காங்க, ஆனால் யாருமே செருப்பே போடலை. அந்த தீவுக்கு இவங்களை அனுப்புகிறான். 2 பேர் அனுப்பி, இங்கு செருப்பு கம்பெனி ஆரம்பித்தால் நமக்கு வியாபாரம் ஓடுமா, பிஸ்னஸ் நடக்குமா அப்படின்னு கேட்குறான். அதுக்காக ஆய்வு பண்ண போகிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மார்க்கெட்டிங் ரிசர்ச்லாம். ஏன்னா நீங்கள் எதிர்காலத்தில் இணையத்துறையில் இன்றைக்கி பெரிய அளவில் வந்திருக்கு. இன்றைக்கி நிறைய பெண்களே வீட்டில் இருந்து கொண்டே கூட அந்த மார்க்கெட்டிங் ரிசர்ச்சில் ஈடுபடக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. இன்றைக்கி
நிறைய மாணவர்கள் மாணவிகள் கூட பார்ட் டைம் அதை பண்ணுறாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டிங் ரிசர்ச்சுக்கு போகிற அந்த 2 பேரும் 2 ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறான், அந்த ஊரில் யாருமே செருப்பு போடல, அதனால் அங்கே செருப்பு கம்பெனி ஆரம்பித்தா நஷ்டமாயிடும். இது வந்து ஒருத்தனோட ரிப்போர்ட். இன்னொருத்தனோட ரிப்போர்ட் என்னென்னா, அந்த ஊரில் நம்ம செருப்பு கம்பெனி ஆரம்பித்தா தான் நன்றாக விற்க முடியும் அப்படின்னு கொடுக்குறான். அது எப்படி விற்க முடியும் செருப்பே போடாத ஊரில்? அப்போ அவன் என்ன சொல்கிறான், செருப்பு கம்பெனி ஆரம்பிப்பதற்கு முன்பாக செருப்பை போடுவதற்கான அந்த பண்பாட்டை இந்த மக்கள் நாம் உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு பண்பாட்டை நீங்கள் உருவாக்கிவிட்டால் எல்லாரும் செருப்பு போட்டு பழகிட்டாங்கன்னா நாம் போய் கம்பெனி ஆரம்பித்தா அந்த ஊருக்காரன் பூரா செருப்பு வாங்கி தான் ஆகணும். ஸோ அப்போ ஒரு பண்பாடு என்பது ரொம்ப அடிப்படையில் அந்த சமூகத்தோட பொருளாதார நலனோட உறவு கொண்டதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு பண்பாடும் ஒரு பொருளாதார உறவோடு இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அது இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப திரும்ப வந்து தமிழ் பண்பாடு, இந்திய பண்பாடு, உலக பண்பாடு என்றெல்லாம் பண்பாடு குறித்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ பண்பாடு என்பதற்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விளக்கம் வந்து என்னென்னா, பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, பண்பாடு என்பது வந்து மதம், ஜாதி, அதுக்கப்புறம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, உடை, நடை உடை பாவனைகள், உணவு பழக்கங்கள், வழிபாட்டு முறைகள், இவையெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பண்பாடு அப்படிம்பாங்க. அது உண்மைதான், இவையெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பண்பாடு. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் பின்னாடி அதற்கான ஒரு பொருண்மைத்தன்மையான பண்பு ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் பண்பாட்டு பொருள் முதல்வாதங்கிறது. வேறு ஒன்றும் கிடையாது. பண்பாட்டு பொருள் முதல்வாதம் என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா, உங்களுடைய எல்லா பண்பாட்டுக்கும் பின்னால் ஒரு தெளிவான நோக்கமும், ஏன்னா மக்களிடம் ஒரு பழக்கம் இருந்தால் அந்த பழக்கம் மக்களோட தேவையை ஒட்டி தான் வந்திருக்கும். மக்களிடம் ஒரு பழக்கம் இல்லாமல் போய்விட்டால் அது தேவையற்றதாக மாறிவிடும். இதுதான் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையில் இருந்து தான் இந்த பண்பாட்டு பொருள்வாத ஆய்வு என்பது துவங்குகிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கடவுளை வணங்குகிறீர்கள் அப்படின்னா அது ஒரு பண்பாடு சார்ந்த அம்சம் தான். ஆனால் அது வெறும் பண்பாடு சார்ந்த அம்சமா அப்படின்னு பார்த்தா அதன் பின்னால் ஒரு பெரிய சமூக நலன், ஒரு பொருளாதார நலன், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருடைய வாழ்க்கை நலன், இவையெல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சரி, அதனால் வந்து பண்பாட்டு பொருள் முதல்வாதம் என்பதனுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பயன்படுத்தி கொண்டிருக்க, உதாரணமாக நீங்கள் பொட்டு வைக்கிறதுலேருந்து நீங்கள் போடும் உடை எல்லாவற்றிலுமே பண்பாடு என்பது ஒரு வகையான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த ஆதிக்கத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வணிக நலனும் பொருளியல் நலனும் இருக்கிறது. இதை தான் மார்க்சியம் சொல்கிறது. அப்போ இந்த மார்க்சியம் சொல்லக்கூடிய இந்த பொருளியல் நலனிலிருந்து இந்த பண்பாட்டு விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தோழர் எட்வின் சொன்னது மாதிரி நீங்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் அவசியம் படிக்க வேண்டும். ஏன்னா பெரியார் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய, இன்னும் உலக அளவில் இருக்கக்கூடிய மதம், கடவுள், சாதி போன்ற பல்வேறு பண்பாட்டு கூறுகளை இடையீடு செய்து அது எதற்காக உருவாக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை அம்பலப்படுத்தினார். ஸோ அப்போ நீங்கள் பெரியாரை படிப்பதன் மூலமாக இந்த பண்பாடு என்பது எவ்வளவு மோசமாக நம்மை சிக்கி சீரழித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஸோ அப்போ பெரியாருடைய கருத்தும் மார்க்ஸுடைய கருத்தும் இணையக்கூடிய இந்த புள்ளியிலிருந்து தான் நாம் அடுத்த கட்டமாக அம்பேத்கருடைய கருத்துக்கு செல்ல வேண்டியவர்களாக இருக்கும். இன்னும் அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, பண்பாடு என்பது எப்போதும் பார்த்திங்கன்னா ரெண்டாக தான் இருக்கும் சமூகத்தில். ஒரு பார்த்திங்கன்னா ஹை கிளாஸ் கல்ச்சர், லோ கிளாஸ் கல்ச்சர்னு வச்சுருப்பாங்க. இல்லைன்னா ஹை ப்ரூ கல்ச்சர், லோ ப்ரூ கல்ச்சர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ அப்போ உயர் மக்களோட பண்பாடு, தாழ்ந்த மக்களின் பண்பாடு என்ற ரீதியில் அது இருக்கும். அப்போ எல்லா பண்பாட்டையும் இப்படி இரண்டாக படிநிலையில் பிரிப்பதன் மூலமாக ஒரு பண்பாடு இன்னொரு பண்பாடை அழுத்துவதாக மாறியிருக்கும். ஸோ அதனால் ஒரு பண்பாட்டை இப்போ நாட்டுப்புறவியல் பாடலாக இருக்கட்டும் அல்லது மக்கள் பண்பாடுகளாக இருக்கட்டும், அடுத்த மக்கள் பண்பாடு பற்றி தான் பெரிய அளவில் உரையாற்றுறதா இருக்காங்க. ஸோ அவை எல்லாமே இந்த பண்பாட்டு உயர்வர்க்க பண்பாட்டின் அழுத்தத்திலிருந்து முற்றிலுமாக விளிம்பு நிலைக்கு தள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அப்போ பண்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பண்பாட்டின் பொருளாதார உறவுகள் என்ன, பொருள் ரீதியான உறவுகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தமிழ் பண்பாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துவக்க காலம் முதல் இதுவரை தமிழ் பண்பாடு பல்வேறு விதமாக மாறி மாறி வந்திருக்கு. சங்ககால தமிழர்களோட பண்பாடும் இன்றைய மக்களோட பண்பாடும் ஒரே பண்பாடு இல்லை. இந்த பண்பாட்டு மாற்றங்கள் எப்படி நிகழ்ந்தது, மாறியது என்பதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. அது தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பவர்களுக்கு அது புரியும். ஸோ அப்போ
பொதுவாக தமிழில் வந்து 5-6 வகையான காலகட்டங்களில் தமிழ் பண்பாடு மாறி மாறி வந்திருக்கின்றாங்க. ஏன்னா தமிழ் பண்பாடு என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பது போல், இப்போ உதாரணமாக இப்போ சுடிதார் சேலையெல்லாம் சொன்னார் இல்லைங்களா? அப்போ சுடிதார் என்ற பண்பாடு எப்போ வந்தது? நமக்கு ஒரு 40, 50, 60 வருடங்களுக்கு முன்பு தமிழ் பெண்களுக்கு சுடிதார்னால என்னன்னு தெரியாது. ஆனால் அதை வந்து ஒரு இங்கே வந்து அந்த வட இந்திய பண்பாடு கலக்கும் பொழுது சுடிதார் போடுதல் என்ற ஒரு பண்பாடு இங்கே பரவலாகிறது. அது வந்து நல்ல விஷயந்தான். சேலையை விட சுடிதார் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு உடை தான். அப்படி ஒரு அப்போ இந்த சுடிதாரை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள்னா ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள்னா அது ஒரு பாதுகாப்பான உடை. அதற்குள்ளார வந்து ஒரு நலன் இருக்குது நமக்கு. அந்த நலனை அது ஈடு செய்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இதை தான் மெட்டீரியல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருண்மைய பண்பாடாக அது நம்மக்கிட்ட பரவும். நமக்கு அது இல்லை அப்படின்னா, நமக்கு அது தேவையில்லை அல்லது நம்மளுடைய நலனுக்கு அது உகந்ததாக இல்லை என்றால் அதை நாம் தூக்கி எறிந்து விடுவோம். இப்போ சாமி, கடவுள், மதம், ஜாதி போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு ஏதோ ஒரு பயனை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த பயன் அடிப்படையில் தான் அதை நாம் அணுக வேண்டும். அப்படி அணுகும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோம்? ஜாதி என்பது அடிப்படையிலேயே ஒரு ஏற்றத்தாழ்வான சமூகத்திற்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒதுக்குவதற்கும் ஒதுக்கி தள்ளுவதற்கும், இப்போ அவர் நிறையா எனக்கு முன்னாடி எட்வின் அது குறித்து நிறைய பேசினார். ஸோ ஒதுக்கி தள்ளுவதற்கும் ஒருத்தரை உள்ளே வரக்கூடாது போகக்கூடாது என்று சொல்வதற்குமான ஒன்றாக இந்த ஜாதிங்கிற அமைப்பு இங்கே இருக்குது. இந்த அமைப்பு எதற்காக இருக்கிறது என்று பார்த்தால் அதுக்குன்னு ஒரு பொருளாதார நலன் இருக்குது. அதற்கென்று அதை காப்பாற்றுவதன் மூலமாக இந்த சமூகத்தில் தொடர்ந்து தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடியவர்களுடைய ஒரு பின்னணி அதுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அந்த பண்பாடு இது வரைக்கும் இருக்குது. உண்மையிலேயே ஜாதி இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் நீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பண்பாட்டு ரீதியான ஒரு போராட்டத்தை நிகழ்த்த வேண்டும். அந்த போராட்டத்தோடு இந்த பண்பாட்டை தூக்கி எறியக்கூடிய ஒரு பொருளாதார சமத்துவத்தை இங்கே நீங்கள் உருவாக்கணும். அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப அந்த சமத்துவங்கிற விஷயத்தை பேசிகிட்டே இருக்கோம். அப்போ இந்த சமத்துவம், ஜனநாயகம், சகோதரத்துவம் போன்ற செய்திகள் மூலமாக இந்த சமூகத்தில் ஒரு சமநிலையை எல்லோரும், நான் வந்து தியரட்டிக்கலாக நிறைய விஷயம் இருக்குது, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து ரொம்ப மேலோட்டமாக பேசுகிறேன். அதனால் வந்து ஒரு சமூகத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட விஷயம் தொடர்ந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு 2 காரணம்தான். ஒன்று, அது மக்களினுடைய ஒரு தேவையை நிறைவு செய்கிறது. இப்படி நான் சொல்லும்போது கடவுள் என்ன தேவையை நிறைவு செய்கிறது? கடவுளுங்கிறது, ஏன்னா இங்கே பண்பாடை பற்றி நாம் பேசும்போதெல்லாம் பண்பாடுங்கிறது வந்து ஏதோ நமக்கு தெரியாத ஒன்று, யாரோ ஒரு கடவுளோ நமக்கு அப்பாலையில் உள்ள யாரோ ஒருத்தரோ உருவாக்கி நம் மீது திணித்தது என்ற எண்ணம் நமக்கு இருக்கும். அப்படி இருக்குல்ல. பண்பாடு என்பது ஒரு சமூக தேவையின் பொருட்டு உருவாகும் ஒன்று தான். அப்படி உருவாகும் ஒன்றை சமூகத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்றால் அந்த தேவையை முதலில் நாம் ஒழிக்க வேண்டும். அந்த தேவையை ஒழிக்க வேண்டிய செயலை தான் இன்றைய இப்போ இந்த எழுத்து, இலக்கியம், பேச்சு இதனுடைய அடிப்படைகளிலிருந்து நாம் அதை தான் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அதனால் பண்பாடு என்பதை நாம் முற்றிலுமாக வந்து நமக்கு உதவிய பண்பாடாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்காக உண்மையிலே அந்த பொண்ணு தான் ரொம்ப சரியாக இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற. 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேம்மா. அதனால் ஒரு சமூக அமைப்பில் பண்பாடு என்பதை மார்க்சியம் வந்து தான் நான் விஞ்ஞானபூர்வமாக சொன்னேன்னு முதல்ல சொன்னேன். அது என்ன சொன்னிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்பாடு என்பது ஒரு சமூக பொருளாதார நலனை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு மேற்கட்டுமானம் அப்படின்னு சொல்லிச்சு. அதை நான் வந்து விரிவாங்கி விளக்க விரும்பலை. அப்போ ஒரு சமூகத்தோட பொருளாதார நலனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பண்பாடு என்பது. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ செல்ஃபோன் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். செல்ஃபோனுங்கிற பண்பாடு இன்றைக்கி வந்து செல்ஃபோன் என்பது நம்ம கலாச்சாரத்தில் நம்மளோட பண்பாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத விஷயமாக இன்றைக்கி மாறி இருக்குது. ஏன்னா செல் இல்லாத மாதிரி தான் செல்லா காசுங்கிற மாதிரி. அப்போ இந்த செல்ஃபோன் என்பது நம்முடைய பண்பாட்டுக்குள்ளே நீங்களே பார்க்கலாம். உங்களுடைய அம்மாவோ அல்லது அவர்களோ செல்ஃபோன், இப்போ எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. செல்ஃபோனை பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அந்த மாற்றங்களை நாம் ஏன் இப்படி இயல்பாக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு நீங்களே புரிந்து கொள்ளலாம். அதை நான் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இந்த செல்ஃபோன் என்ற பண்பாட்டை இவங்க எப்படி உருவாக்கினார்கள் என்று பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன அந்த செருப்பு கதை தான். முதல்ல என்ன பண்ணாங்க, 1000 ரூபாய்க்கு செல்ஃபோன் தரோம், அப்படியே கட்டற்ற முறையில் நீங்கள் பேசலாம் என்று இலவசமாக தருவதாக தந்தார்கள். அது உங்களுக்கே தெரியும். இப்போ ஜியோலாம் இலவசமாக கொடுக்குறான், இப்போ அந்த எல்லாத்தையும் பிடிக்கிறான் அப்படின்னு.
ஸோ அப்போ ஒரு வணிக நலனுக்காக ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டுக்கு நம்மை இந்த சமூகம் பயன்படுத்துகிறது, பழக்கப்படுத்தி விடுகிறது. இப்படி தான் பண்பாடு என்பது இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், தமிழ் பண்பாடு உயர்ந்தது, காலகாலமாக மாறாமல் இருக்குது என்பது போன்ற கருத்துக்கள் தவறானவை. எல்லா பண்பாடுகளும் மாற்றங்களுக்கு உட்பட்டவை, மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்திற்கு பின்னால் அந்த பண்பாட்டை வைத்து கொண்டு பொருளியல் ஆதாரம் செய்யக்கூடியதான் ஒரு அந்த பொண்ணு அட்டையை காட்டும்போது எனக்கு தான் ஞாபகம் வருது. ஒரு லியோனி கூட சொல்லுவார், எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னு கூட்டத்தை கேட்டார். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார், நாங்கள் 10 நிமிஷம் தான் கேட்போம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ கூட்டம் ஒரு நெருக்கடியில் இருக்குது. அதனால் நிறைய விஷயங்களை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சொல்லிடுறேன். ஆக தமிழ் பண்பாடு என்பதில் மற்ற எல்லா பண்பாடிலிருந்து ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சங்ககால தமிழர்களுக்கு மதம் கிடையாது, கடவுள் கிடையாது, இறை நம்பிக்கை கிடையாது. ஸோ அந்த தமிழ் பண்பாடு என்பது அடிப்படையிலேயே பொருண்மைத்தன்மை வாய்ந்த ஒரு பண்பாடு தான். அதனால தான் நம்ம மெட்டீரியல் கல்ச்சராக தான் தமிழ் பண்பாடு இருக்குது. அந்த தமிழ் பண்பாட்டில் நாம் இன்று சேர்க்க வேண்டிய முக்கியமான கருத்தாக்கங்கள் என்ன, ஒரு அறிவார்ந்த பகுத்தறிவு சார்ந்த பார்வையை நமது பண்பாடாக உருவாக்கி கொண்டோம். அப்படின்னு நம்ம நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது பொது புத்தியில் ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக நீங்கள் இதை தான் செய்ய வேண்டும் என்று ஒரு கூறினால், அதை நான் ஏன் செய்ய வேண்டும், அதற்கான பின்னணி என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திப்பதன் மூலமாக ஒவ்வொன்றையும் அறிவார்ந்த நிலையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தமிழ் பண்பாடு என்பது ஒரு அறிவார்ந்த பண்பாடாக தான் சங்க காலத்தில் இருந்தது. அதற்கு பிறகு எண்ணற்ற கவிஞர்கள் வந்து அது ஒரு உணர்ச்சிகரமான பண்பாடாக இன்றைக்கி மாற்றிட்டாங்க. அடுத்தது வந்து மதச்சார்பற்ற தன்மை என்பது தமிழ் பண்பாட்டோட ஒரு அடிப்படையாக இருக்குது. அதனால தான் பெரியார் பூமி எவ்வளோ பேர் வந்து இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறான், சாமி கும்பிட்றான், கடவுளை கும்பிட்டாலும் கூட பெரியார் என்பது ஒரு சமூக நனவிலியாக இருப்பதற்கு காரணம் வந்து இயல்பிலேயே தமிழ் பண்பாடு என்பது ஒரு மதச்சார்பற்ற தன்மை கொண்டது. ஏன்னா அதில் வந்து இஸ்லாம், கிறிஸ்தவம், சமணம், பௌத்தம் எல்லாம் கலந்து தமிழ் சமூகத்தை வெவ்வேறு விதமாக உருவாக்கி இருக்கிறது. அந்த வரலாறெல்லாம் நான் இப்போ வந்து விரிவாக சொல்ல விரும்பலை. அடுத்தது வந்து சமத்துவம், சமூக நீதி, ஜனநாயக பண்பு. ஏன்னா ஜனநாயக பண்பெல்லாம் இருந்தது நம்மள்கிட்ட. இப்போ சங்ககால தமிழர்களிடம் இருந்தது. அதற்கு பின்னால் வந்த அரசுகள், வேந்தர்கள் இவர்கள் தான் இதையெல்லாம் மாற்றுகிறார்கள். ஸோ நம்மளோட ஆதி பண்பாடு என்பது ஒரு அறிவார்ந்த பார்வையை உருவாக்கி கொள்வது, மதச்சார்பற்ற வாழ்வை நோக்கி நகர்வது, சமத்துவம், சமூக நீதி, இதை ரெண்டையும் நமது கொள்கையாக மாற்றுவது. ஏன்னா இப்போ கல்வி என்பதை பற்றி அவர் சொன்னார். கல்விங்கிறது வந்து ஒரு பண்பாட்டிற்காக உருவாக்கப்படுவது தான். நம்ம கல்வி கற்றவர்கள் பண்போடு நடந்து கொள்ள வேண்டும், பண்போடு இருக்க வேண்டும் என்பது தான் கல்வியோட அடிப்படை. ஆனால் அதை நாம் எப்படி இணைத்திருக்கிறோம்னா, வேலை வாய்ப்போடு நாம் இணைத்து வைத்திருக்கிறோம். அதனால் வந்து கல்வி என்பதை ஒரு பண்பாடாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து ஜனநாயக பண்பு. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, கல்வியை நம்ம பண்பாடாக ஏற்றுக்கொண்டால்தான் ஜனநாயகம் என்பது நமக்கு பண்பாடாக மாறும். ஜனநாயகம் என்பது எப்பொழுது பண்பாக மாறும்னா, வெறும் எலெக்ஷனில் ஓட்டு போடுவதன் மூலமாக மட்டுமே ஜனநாயகம் வந்து விடாது. நாம் மற்றவர்களின் குரலை கேட்க வேண்டும், மற்றவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், மற்றவர்களையும் நாமையும் சமமாக நடத்த வேண்டும் என்பது போன்ற பண்புகள் நமக்கு உள்ளார்ந்த பண்புகளாக மாற வேண்டும். அதை தான் கல்வி நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்தது வந்து சாதியமற்ற ஒரு சமூகமாக இருக்கணும். இதெல்லாம் தான் நம்ம பண்பாட்டில் இன்று நாம் கவனம் கொள்ள வேண்டிய முக்கியமான புள்ளிகள். அதனால் இந்த நான் இப்போ சொன்ன இந்த 5 அறிவார்ந்த பார்வை, மதச்சார்பற்ற வாழ்வு, சமத்துவம், சமூக நீதி என்ற பண்பு, ஜனநாயக பண்பு, சாதியமற்ற ஒரு வாழ்வு, இவற்றை கொண்ட ஒரு சிறந்த தமிழ் பண்பாட்டை நாம் உருவாக்க வேண்டும். ஏன்னா தமிழ் பண்பாடு அடிப்படையிலேயே கருத்தியலோ, வெளி உலகத்திலிருந்து வந்ததோ, கடவுள், மதம் போன்றவற்றால் உருவாக்கப்பட்டதோ அல்ல, நமது மக்களின் வாழ்க்கை தேவைக்காக உருவானது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அதை செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.